நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுதப்பா. கிளிய வளர்த்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டு நாட்டாம அப்படிங்கிறியா? சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர், எனக்கு மூத்தவர். ஆமா, அப்புறம் நடுராத்திரியில் ஏன் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது, அது அவங்க பிரச்சனைப்பா. இப்போ நீங்கள் கேட்க வந்தது கேளுங்க. கொஞ்ச நேரம் சிரிக்கலான்னு சிரித்தேன். நாளைக்கு ஏன் கட்சின்னு சொல்லுவீங்க? ஆமா 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 இல்ல அப்பா, அதுக்கு நான் ஆரம்பிக்காமே அழைச்சிட்டு போயிருவேன். என்ன ஏதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். 10 பேர் பாருங்க எனக்கு பின்னாடி வர்றாங்க, குளிச்சு வந்துருச்சு, அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. ஐயா கட்சி ஆரம்பிச்சதுனாலதான் அவங்க 2 பேரும் கலைச்சிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இல்லை சார். வெக்கம் ஆனால் சூடு சொரணை இருந்தால் சோத்தைத்தான் திங்கிறீன்னா நீ இவிஎம் மிஷினை தூக்கி போட்டு சாதாரண எளிமையான வாக்குச்சீட்டுல நடத்து. எதுக்கு மெஷினு? யாருக்கு வேணும் மெஷினு? 6.5 லட்சம் 6.5 லட்சம் 1 2 இல்லை. இங்கே பார், 6.5 லட்சம் மெஷினு ரிப்பேராக போச்சான். வேண்டா அங்கே ஒப்பம் தன்னானா? அடே 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேராக போகுதுன்னா நீ என்னடா அவுத்துக்கிட்டு என்ன மயிருக்கடா அந்த மெஷினை வாங்குற? ஏன்னா அத்தனை பிரித்து செட் பண்ணி குத்துறத குத்தி கேட்குற மாதிரி பண்ணிட்டு பண்ணுறதுக்கு தான். எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? எல்லாம் பேசாதீங்க நாங்கள். அந்த மிஷினை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுதா? எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுதா? 20 லட்சம் மிஷின் அச்சடித்து வச்சுருக்கான், வெளியில் இருக்குங்கிறான். இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்குறவங்க மாதிரி நிற்க வச்சு நாளைக்கு வர்றாரு கேளுங்களேன். கையை ஆட்டிக்கிட்டு வர்றாருல்ல, யார் அந்த இரும்பு பெண்மணியை தீர்த்து கட்டினது? அது பச்சை படுகொலை தானே? யதார்த்தமான மரணமா கேட்குறேன். இன்னைக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி, இவ்வளோ கொடுமை, இவ்வளோ எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதக்கி மக்களை ஏழையா நாசம் பண்ணிட்டாலும் இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு ஆறுதலாக என்ன இருக்குது? அம்மா உணவகங்கள் அந்த மகாராணி போட்டு போனது. இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ஆறுதலாக இருக்குது. அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன். இதை ஒரு சவாலாக நான் சொல்கிறேன். சமத்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக அமைய நான் பாடுபடுவேன். எவனா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். மேரா பாரத் மேரா பரிவார் நை, ஹமாரா பாரத் ஹமாரா பரிவார். நான் என்று சபதம் ஏற்கிறேன், பாஜக இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன். இன்றிலிருந்து என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன். சமநோக்கு, சமூக நல்லிணக்கம், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். கிள்ளுக்கறியா நினச்சிட்டு இவனுக்கெல்லாம் ஏன்டா சீட்டு கொடுக்காதுன்னு அவங்க ஏதோ பண்ண பார்க்குறாங்க. டேய், ஒன்றை மாதிரி எங்கள் அப்பா 7.5 கோடி வந்தாலும் என் வளர்ச்சியவோ மக்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சாதாரணமான கிள்ளுக்கீரை ஏதோ எறும்பு மாதிரி நசுக்கிட்டு போனாங்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். வெட்ட தலைக்கிறவன் அது. ஆமையா, இன்னொரு இயக்கமும் பேசிக்கிட்டு இருக்கு. நாங்கள் கொடுத்த கடிதத்தின் பேரில் நிர்வாகிகள் கொண்டு போய் கொடுத்தாங்க, அதன் பேரில் அழைச்சாங்க. அதுதான் அது. அது உண்மைதான் ஐயா. நாங்கள் ஆரணியிலும் போட்டிடுறோம், இங்கேயும் 5 தொகுதிகளில் போட்டிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதற்கு வேலைகளை முடுக்கி விட்டுருக்கோம். எங்கள் பொருளாதார சக்திக்கு ஏற்று வேலைகள் நடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க அப்பாயின்மெண்ட் இருந்தது, போய் பார்த்தேன். இல்லை, நான் என்ன அதிமுகவில் நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியுமா? எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சாரங்களில் கலந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணகிரியில் 92வது பொதுக்கூட்டம் அதிமுக பேசிட்டு இருக்கீங்கள, நான் திமுகவினால் அப்போது கைது செய்யப்பட்டேன். அசோக் குமார்ங்கிற ஒரு நீதிபதியால். அந்த வழக்கில் தான் நான் 11 வருடங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டேன். சரித்திரம்லாம் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல அம்மாவை 99 ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கு இருந்தது. அவங்க மகாராணி மாதிரி, அவங்கள போல ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே இல்லை. அப்பேற்பட்டவங்களை எப்படி தீர்த்து கட்டினாங்க? யார் தீர்த்து கட்டினான்? ஊடகங்கள். நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதே இடத்துல இருந்து காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு வாக்கிங் போவேன். 6 தடவை 7 தடவை அவங்கள பார்க்க அனுமதிக்கலை. யார் தீர்த்து கட்டினா? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்திரத்தன்மையை கொலைய வைக்கிறது. ஒரு முதல்வரை கொலை பண்ணிட்டு அதை சில்லறை காசா தேங்காயை சிதற வைக்கிறது, அதன் பயனை அனுபவிக்கிறது, ஓட்டு வாங்காமையும் எம்எல்ஏ 100 கோடி கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் யார் செஞ்சிட்ருக்கா?
அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா, அவங்க இருந்திருந்தா நீ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்க முடியாது, நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது, இந்த பணச்செல்லாமே கொண்டு வந்திருக்க முடியாது. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது உண்மையா இல்லையா? எல்லா திட்டமிட்ட மர்டர்னு போட்டு இதே இடத்துல இறந்த பிறகு நான் தானே முதல் முறையாக குரல் கொடுத்தேன். நீங்கள்லாம் சாட்சி. அதுக்கு நான் சாதாரணமானவன் கிடையாது. நான் அதுக்கெல்லாம் வழக்கும் போட்டு ஒரே இடத்துல கடிதம் கேட்டு வச்சுருக்கேன் ரெடியா. நீ ஏன் சிசிடிவி எடுத்த, அங்கே அவங்க வீட்டில் ஏன் எடுத்த, எந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போன, எதுக்காக யாரையும் அலோவ் பண்ணல, சென்ட்ரல்லேருந்து யார் வந்தா, வந்து அப்பப்போ பார்த்துட்டு போயிட்டு போய் நியூஸ் கொடுத்துட்டு கடைசி தீர்த்து கட்டிட்டு போய் யார் உதவி ஜனாதிபதி பதவி வாங்கினா எல்லாம் நான் புட்டு புட்டு வைப்பேன். எவனை விட மாட்டேன். மேக்கப் போட்டு போயிட்டு அடுத்து ஆட்சி அமைக்க அதிகாரத்துக்கு கேட்கறதுக்காக யார் போய் நின்னா அந்த கவர்னர் பா அப்படின்னு மேக்கப்பை பார்த்துட்டு 2 நாள் காய்ச்சல் வந்தாங்கன்னு இதே இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன். எல்லாம் எடுத்து பாருங்க. எந்த அந்த ஊடகம் என்னை சாதாரண ஒரு எறும்பாக நினச்சிக்க வேணாம். இந்த மண்ணின் மைந்தன்னா இந்த நாங்கள் எங்களது இந்திய ஜனநாயக புலிகள் இந்த இயக்கம் பேர் இயக்கமாக உருவெடுக்கும். இந்தியாவை வார்த்தெடுப்போம். நாங்கள் காமராசர் வழியில், கக்கன் வழியில், காந்தியின் வழியில், விவேகானந்தன் வழியில் நாங்கள் பயணிப்போம். பேசுகிறாங்க. அதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பேசுகிறாங்க, பேசுவோம், வெற்றி பெறுவோம். உங்கள் வேறு ஒரு நபர் தான் கேட்குறாங்க ஐயா. ஆமாம் ஐயா, ஆமாம். இப்போ நான் அங்கே தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன், போகிறேன். அதாவது நானும் அரசியலில் ஊறி அவர்கள் அழைப்பு எடுத்திருக்காங்க. நானும் சொல்லியிருக்கோம். ஒரு தொகுதி தர்றாங்க அல்லது 2 தர்றாங்க சில பேர். அது அடுத்து. ஆனால் அதுக்காக நான் காத்திருந்தேன்னா காலம் ஓடி போயிடும். அதனால் நாங்கள் போய் எங்கள் பிரச்சாரத்தை தூக்க போகிறோம். ஆமாம். இல்லை இல்லை இல்லை, அது அடுத்து நாங்கள் போய் மக்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளையும், அங்கே பாலாறு தண்ணி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ போயிட்டு வந்து 2 நாள் பரப்புறாங்க. எல்லாத்தையும் அங்கே உள்ள ஜமாத்தார், மற்ற மக்கள், தலித் மக்கள் எல்லாரையும் சந்தித்த வகையில் காஞ்சி கிடக்குது. அந்த பூமி காஞ்சி கிடக்குது. சுற்றி மலைகள். அதை இயற்கையாக நீர் வர வைக்கணும். 42க்கு 5க்கு மேலே தடுப்பணைகளை கட்டிட்டாங்களாங்க. அவ்வளவு தடுப்பணைகளை கட்டிட்டா தண்ணி எப்படி இங்கேருந்து வரும்? இது அடுத்த கட்ட போராட்டங்கள். அங்கே காஞ்சி கிடக்கிறதுனால நான் சவாலாக எடுத்துக்கிட்டு அங்கே போய் நிற்கிறேன். அவர்கள் கொடுத்தால் பார்த்துக்கலாம். அடுத்து நாங்கள் வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்கணும். நான் சும்மா இருக்க முடியாது. நான் மக்களுக்கானவன். தேர்தல் முடிவு வரைக்கும் அங்கே இங்கே நாங்கள் பாயலாம், கொள்ளலாம். ஆனால் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எந்த ஊடகமும் நினைக்க வேணாம். பார்த்துக்கலாம். ஆமாம் ஐயா, அவர்கள் ஆளுங்கட்சியினர்கள், அவர்களுக்கும் கடிதம் கொடுத்துருந்தோம். இன்று மாலைக்குள் நாளைக்குள் தெரிய வரலாம். எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. நாங்கள் எங்கள் உழைப்பை நம்புகிறோம், எங்கள் மக்களை நம்புகிறோம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். நான் தலைவன்னு நான் என்றைக்கு சொல்லிக்கிட்டதே இல்லை. நான் எளிமையானவன் வாழத்தான் விரும்புகிறேன். சாதாரணமாக கடலை வாங்கி தின்னுக்கிட்டு ரோட்டோரம் நடந்து போவேன். எனக்கு எந்த விதம் பாதுகாப்போ இதுவோ எனக்கு தேவையில்லை. நீங்கள் அதை விளம்பரங்கள்னு சொன்னால், விளம்பரங்கள் இன்றைக்கி ஒரு பிரதமராக இருக்கிறவர் எத்தனை லட்சம் கோடிக்கு பத்திரிகைகளுக்கு கைவிட்டு தான். அது எந்த டிவி திறந்தாலும் விளம்பரம். நீ ஒழுங்கு வெங்காயமாக நாட்டாண்டினா உனக்கு எதுக்குடா விளம்பரம்? எதுக்கு விளம்பரம்? பாரத பிரதமரை கேட்குறேன், அந்த ஆளுங்கட்சின்னு கேட்குறேன். கூஜா தூக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான டிவி வச்சுருக்கீங்க. எவங்க அப்போ முட்டு காசு? எவங்க அப்போ முட்டு காசு? எதுக்கு இந்த விளம்பரம் பண்ணுறீங்க? நீ ஒழுங்கு வெங்காயமாக ஆட்சி ஆண்டாக்க அங்கேருந்து ஓட்டு போடுங்கன்னா போட போகிறாங்க. காகித மில்லத் படுத்துக்கிட்டு கேரளாவில் எம்பியா ஜெயிக்கலையா? பசுமன் முத்துராமலிங்க ஜெயிக்கலையா? எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. இத்தனை நாள் வராதது இல்லை. இந்த போதைப் பொருள் முக்கியமாக சொல்ற கேட்டுக்கங்க. எல்லாம் குஜராத் துறைமுகத்துல இருந்து வருது. யார் கையில் இருக்கு துறைமுகம்? தங்கமும் அந்த மாதிரி தான். தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது. யாரு? ஏர்போர்ட்டு அவங்க கையில் இருக்கு, துறைமுகம் அவங்க கையில் இருக்கு. அங்கே அவன் யார் வந்தாலும் சரி, இந்தா பொடி கொண்டு போ, வித்துக்க, பொழைச்சிக்க, எனக்கு கமிஷனை விட்டு போ, தமிழ்நாடா அவனை தான் ஒழிக்கணும், அங்கே உள்ளவன் எல்லாம் அழிச்சு தள்ளு அப்படின்னு கொடுத்து விட்றான். வேற எங்கேருந்து வரும்? வேற எங்கேருந்து வருது சகோதரா? எங்கேருந்து வரும்?
இந்த போதைப் பொருள் அனைத்தும் கொக்கைன், கஞ்சா கிஞ்சா எல்லாமே இப்போ 24,000 கோடிக்கு சூரத்தில் கைப்பற்றப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்படித்தான் ஆச்சு. சட்டம் யார் ஜாபர் சாதிக்கா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தலையை வெட்டு. போதைப் பொருள் விற்கிறவன தலையை வெட்டு. 2 பேரை வெட்டி போடு, 4 பேரை வெட்டு. அடுத்து பண்ணுவானா பாரு. எதுவும் போதை மதுவும் இருக்கக்கூடாது, மதுவும் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒழிங்க, என்னது பார்த்துக்கலாம். ஒரு எண்ணம். இந்த புத்தகங்கள்லாம் படிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க. படிப்பவங்களை அதிகமாக்கு, குடிப்பவங்களை குறை, முற்றிலுமாக நீக்கு. அதைத்தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம். தமிழர்களை காப்பாற்றணும், மீனவர்களை காப்பாற்றணும். மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நாடு இருக்குது. அதனால எனக்கு பயந்தே என்ன சேர்க்காமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும், போராட்டம் தொடரும். ஆமாம், அதிமுக என்பது சாதாரண நீக்கமில்லை. திமுகவுக்கும் பாரம்பரியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பின்னே அதை கடத்திட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதன் மூல வேறாக, ஆணி வேறாக இந்த நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம். அதை நான் வேரோடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாகிவிட்டோம். தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா? வந்தா வரட்டும், இடி வரட்டும், வீடி வரட்டும். இந்த வீடின்னு ஒரு வரும் தெரியுமா? அந்த காலத்தில் இந்த பொம்பளைங்கள்ட்ட போனால், தப்பா இதெல்லாம் தப்பாக போட்டுறதீங்கப்பா, ஆம்பளை மேலேயும் தப்பு இருக்குது. அந்த மாதிரி வீடி வந்து போய் அங்கங்கே அரின்னு அரிச்சிக்கிட்டு 2 வைக்க அரிச்சிக்கிட்டு இப்படியே டாக்டர்கிட்ட ஓடுவான். அவர் அது என்னமோ சேவபால், என்னது சைபால், அது ஒரு டப்பியை வாங்கி யூஸ் பண்ணுறவன் இருக்கான். அந்த கையிலேயே போட்டு பரோட்டா மாஸ்டர் இருக்கான், ரோடு போடுவான். அந்த மாதிரி பல இதுக்கு அந்த காலத்தில் வீடி வந்தது, இந்த காலத்தில் ஈடி வருது. அதேவர்கள் ஆயுதத்தில் ஒன்று. என் ஆஃபீஸுக்கு வந்தால் என் கக்கூசு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா என் ஆஃபீஸு 20 வருஷமாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் என்ன நிலையில் இருக்கேன்னு தெரியும். சம்பாரிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. ஈடி வரணும். வந்தால் எனக்கு அடையப்பா ஞாபகப்படுத்துகிற 4 கோடி நாசமாக போச்சுப்பா. நல்ல படம் நான் எடுத்து தயாரித்த அற்புதமான அருமையான படம் இந்த சரக்கு தான். அதை இவர்கள் வெளியிட விடாமல் தடுத்து விட்டார்கள். பார்த்துக்கலாம், எல்லாருக்கும் வழி இருக்குது. அதனால் இடி சொன்னீங்க இல்லையா, என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். வீடி வரணும் கூடப்பா. நீ பாரு, ஈடி வரணும்ப்பா. நீ வேற அவன் மறந்து போயிருக்கிறான். தப்பு பண்ணாமே வீடி வர சொல்கிறேன். நில்லுங்க. ஈடி ஆகா ஆமாம், ஈடி வந்து அனுப்புகிறாங்க. அப்புறம் நீதிபதிகளை கிளப்பி விடுறாங்க. சும்மா இருக்கிறவனே அந்த கேஸ் கொண்டா, அவன் எப்படி ஜெயிச்சான்னு பார், அது மறுபடியும் கொண்டா. இந்த எலெக்ஷனுக்கு ஏதாவது இவிஎம் மெஷினுக்கு ஏதாவது பண்ண மாட்டேங்கிறீங்களே? எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் தானே. இப்போ இருந்தாவது பண்ணுங்கப்பா, சொல்லுப்பா. இதில் என்னென்னா இரவு என்ன நியூஸ் தமிழ் 24 இங்கே வரலையோ, வந்தாலும் ஒன்றும் வரவேற்கிறேன், தப்பு இல்லை. அதில் ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிட்டு என்ன மன்சூர் அலிகானா அதிமுக அந்தளவு திறந்தாழ்ந்து போயிருச்சா, அவரெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற அளவுக்கு, சீட்டு கொடுக்குற அளவுக்கு நல்லா பேசியிருந்தாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு நடிகனாக எவன் காசுலையும் நான் சம்பாரிச்சதில்லை. எவனே இது வரைக்கும் 14-15 படங்கள் தயாரித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். 10 பைசா கடன் யார்கிட்டையும் வாங்கலை. நான் சம்பாதித்து இதே இடத்துலேருந்து ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாரித்து 10 கோடிக்கு மேலே செக் பேசிஸில் கடன் கொடுத்து இன்றைக்கி சென்னை முழுக்க என்கிட்ட கடன் வாங்கினவங்க இருக்காங்க. கொசுன்னு பேசாமல் இருங்க தயவுசெய்து. இந்த வில்லன் நடிகர் எனக்கு கடன் தர வேண்டியவங்க தான் இருக்காங்க. நான் யாருக்கும் கடன் படலை. இந்த தொலைக்காட்சியிலையோ அந்த ஊடகங்களை பார்த்துட்ருக்க என்கிட்ட கடன் வாங்கிய நபர்கள் கொரட்டூரில் இருந்து இந்த பக்கம் அடையாறு வரைக்கும் அவர்களாக வந்து ஏதாவது காசு திருப்பி கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 10 லட்சம் 25 லட்சம் திருப்பி கொடுத்தீங்கன்னா வேறு உதவியாக இருக்கும். அந்த மாதிரி நியாயமானவனத்தான் நான் இருக்கேன். அதிமுகங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் அல்ல. அது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அது இந்த மண்ணோடு பிணைந்த ஒரு மாபெரும் இயக்கம். அதில்
எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட வைக்கிறாங்கன்ன உடனே அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல. இவனெல்லாம் எம்பி ஆகிறதா, இவன் போனார் அங்கே பரோட்டா போட்டார், இங்கே இட்லி போட்டார், சுட்டார். டேய் நீ போய் போராடி பாரு. நான் பேட்டன் ரைட்ஸ் கேட்கல. மக்களோட மக்களாக இந்த காரில் எத்தனையோ கொப்பளங்கள் வந்திருக்கு. பல முறை தெருவில் கொட்டு அடிக்கிற உக்கிற வெயிலில் நடந்து போயிருக்கேன். பல மக்களை சந்திச்சிருக்கேன். எல்லாம் தேர்தல்னு மட்டும் இல்லை. 1999 அந்த அந்த ஊடக நண்பருக்கு சொல்லிக்கிறேன். இங்கே பாவம் ஏதோ எலும்பு துண்டுக்காக திங்கிற ஏதோ 2 கால் பிராணியாக வாழ்ந்துட்டு போங்க. என்னால் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுறேன். என்ன மேலும் திட்டுங்க. ஆனால் என்னை தரம் தாழ்த்துற மாதிரியோ என்னை மட்டம் தட்டி நீங்கள் மேலுக்கு வரலான்னெல்லாம் அந்த ஊடகமும் நினைக்க வேணாம், அங்கே வேலை செய்கிறவங்களும் நினைக்க வேணாம். மக்கள் தெளிவாக இருப்பாங்க. நான் சொல்ல வந்தது அதுதான். அது எந்த அரசியல் சார்ந்த கட்சின்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு கேவலமாக என்ன நீவெல்லாம் மனுஷனா, இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா, போயும் இவர் ஒரு ஆள் தான் கிடைச்சதா உனக்கு? நீ அதிமுகன்னா அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை. அதனால் புரிஞ்சுக்க. உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாராக இருக்கட்டும், இங்கே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், நாங்கள் பங்காளி சேர்ந்து நாங்கள் பார்த்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது யார் நடத்துகிறான்னு தெரியல, தொடர்பு கொள்ள முடியல. பாஜக சார்ந்த ஒரு ஊடகம்னு நினைக்கிறேன். இருந்துட்டு போங்க. இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விடமாட்டோம். நீ எங்கேருந்து வந்த, உன் பாரம்பரியம் என்ன, இன்றைக்கி சிஏஏன்னு போட்டு குடியுரிமை சட்டம்னு போட்டுட்ருக்கீங்களே, உங்கள் குடியுரிமை என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? என் பாட்டை 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கான். இந்த நாட்டு பூர்வ குடிகள் நாங்கள், இஸ்லாமியர்னு சொல்லலை, தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள், இப்படி எத்தனை மக்கள். அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குறேன், சத்தியம்னு நினைக்கிறேன், விளம்பரம் அதிகமாக அதில் தான் இப்போ பிரதமர் மோடி அவர்களது வருது. மேரா பாரத் மேரா பரிவார். அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுகிறார். அதன் பொருள் என் பாரதம் என் குடும்பம். நாங்களும் சொல்கிறேன், அதே தொலைக்காட்சியில் நீங்கள் ஒளிபரப்புவீங்க. ஹமாரா பாரத் हमारा भारत हमारा परिवार, हिंदू मुस्लिम सिख ईसाई सब के शान। इंडिया है महान, इंडिया महान, हमारा भारत सबका भारत, each for all for each, we the people of India. அதுதான் இந்துஸ்தான். இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க. கூட்டப்பட்டதின் நோக்கம் அவ்வளவுதான். என்ன நீங்க எதுவும் பேசுறீங்களா? அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் இப்ப லேட்டா காரணமே இந்த அவர் ரஹ்மான் ஒருத்தர் ஐயா பத்தி சொல்லியிருந்தாங்க, பத்திரிகையாளர்னு. ரஹ்மான் பத்திரிகையாளர். சரி, ஒரு பத்திரிகையாளர்னால அவரை பத்தி அவளும் கூகுள் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தா அது ஒரு லூசு பயலா இருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பேசுறாங்க இல்லையா? நான் எது சொல்றேன்னா, நம்மனால ஒரு தர வேணும். அதாவது இந்த மண்ணுக்காக, சரக்கு மது ஒழிப்புக்காக, இந்த ஐயா சொன்ன மாதிரி குட்ட ஒரு ஆட்சியிலையும் கஞ்சா ஒரு ஆட்சியிலையும் இருக்கின்ற நிலைமையில சரக்கு படத்தை எடுத்து 4 கோடி ரூபாய் லாஸ் பண்ண ஒரு அற்புதமான இந்த மண்ணின் மைந்தர் ஐயா மன்சூர் அலிகான், விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தியவர், மீனவர்களுக்காக போராட்டம், ராமேஸ்வரத்தில் போராட்டம் பண்ணியவர், இப்படியெல்லாம் செஞ்சவரை அவர் ஏதோ இவர் நேற்று போன நிகழ்ச்சியில மது ஒழிப்புக்காக ஐயா சசி பெருமாளோட களத்தில் நின்ற செல்லப்பாண்டியன் போயிருக்கிறார். வியாபாரிகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய சபீர் போயிருக்கிறாரு. தமிழ் மண்ணுக்காக குரல் கொடுத்த பொதுச் செயலாளர் கண்ணதாசன் வந்திருக்கிறாரு. கல்விக்காக குரல் கொடுத்த ஐயாசாமி இல்லையா, உணர்ச்சிப்படல. அவர் பத்திரிகையாளர், அதுக்கு தர வேண்டாமா? இவர் ஐயா 300 படங்களுக்கு மேலாக பகுத்தறிவை ஊட்டிய அற்புதமான கூடைய குறுக்க விட்டு படம் எடுத்தவர் ஐயா மன்சூர் அலிகான். நான் பகுத்தறிவு எல்லாம் ஊட்டலங்க, நீங்க வேற காசு கொடுக்கறது. ஐயா சுருக்கமா சொன்னா, பக்தியை வச்சு, பக்தியாளர்களை வச்சு தேர்தல் காலத்துக்கு ஒரு கோஷ்டி வருது, பகுத்தறிவை வச்சு ஒரு கோஷ்டி அரசியலுக்கு இந்த தேர்தல் காலத்துக்கு வருது. நாங்க டாஸ்மார்க் மது பிரியர்கள் மூலமாக
ஒரு பகுத்தறிவை ஊட்டி பக்திக்கும் ஒரு பகுத்தறிவை ஊட்டி ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்திய ஜனநாயக புலிகள் களத்தில் நிற்குது. நன்றி ஐயா, நன்றி ஐயா. பணம் ஃபைனான்ஸ் கொடுத்தேன், எல்லாத்துக்கும் தெரியும். 37 140 ஏதோ ஒன்று, அது என்னது 138 அந்த வழக்கும் போட்டிருக்கேன், பணம் வரல. மணி ஷூட்டும் போட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். நானே இப்போ போகிறதில்ல, ஒவ்வொரு வழக்குக்கும் 50,000 ரூபா கட்டி ஒரு 20 பேர் மேலே மணி ஷூட்டே போட்டேன். 25 லட்சம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். உண்மையை தானே நான் சொல்கிறேன். இப்போ ஏமாலியாக இருக்கீங்கன்னா நான் போய் என்ன ஏதாவது போய் நின்று கேட்டாங்க, கொடுத்தேன். ஒவ்வொரு 20 பேர் கட்டினாங்க, மிச்சவங்க எல்லாம் கட்டலை. அது மணி ஷூட் போட்டு இருக்குது. இதை கேட்டுட்டு இருக்கவங்க குறைஞ்ச தேர்தல் செலவுக்கு ஆகும்பா, சம்பாரிச்சு நல்லா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கின கடனை வந்து கொஞ்சம் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ரொம்ப நன்றி. இதை கேட்டு தான் நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஜாங்கேட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் எக்மோரில், இந்த கமிஷனர் ஆஃபீஸில். ஒருத்தங்க அந்த லிஸ்ட்டை கொடுத்து கொஞ்சம் உதவுங்கய்யா, ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அவர் எதுவும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு. 1/2 மணி நேரமாக அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த ராதிகா, வினோத், அது இன்ஸ்பெக்டர்கள். என்னடான்னு அவர் கூப்பிட்டாரு. அப்புறம் வந்து ஓகே பார்க்குறேங்க, போங்க, நாங்கள் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் அந்தந்த இதுக்குன்னு. அடுத்த நாள் காலையில் இங்கே போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சு. இந்த 6 மாதமாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த லேண்ட் கிராபிங்கில் ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்களான்னு. அது என்னடான்னா அவன் சர்வே நம்பர் வேறு, என்னது வேறு. அதில் தான் தீர்ப்பாகி லேண்ட் கிராபிங்கிலேருந்து விடுதலை செய்யப்பட்டு 10 லட்ச ரூபா நஷ்டேடு வந்துருச்சு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதிலேருந்து. அந்த செய்தியெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்க. மனுஷவழிக்கான கெடுக்கிறதுனா நீங்கள் போடுவீங்க ஐயா. பார்ப்போம், எங்களுக்கும் ஆசைகள் இருக்குது, மக்கள் சேவை செய்யணும்னு. அந்த 40 பேரில் இல்லாத திறமை அவங்கள்ட்ட, என்கிட்ட இல்லாத திறமைகள் அவங்கள்ட்ட இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? இருந்துட்டு போகட்டும், பார்ப்போம். வாழ்க்கை ஒரு போராட்டம். நான் மக்களுக்காக களத்தில் இருப்பேன். வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. தினமும் சந்திக்கலாம். இந்த பக்கம் நான் போகிறேன், அந்த பக்கம் ஐயா அங்கே போகிறாரு, வேலூருக்கு இருந்தால் கிளம்பிட்டோம்ல, போய் பிரச்சாரத்தை துவக்குவேன். மிக்க மிக்க நன்றி.